தயவு செய்து போர் நடந்து விட்டது அப்ப இது ஒரு ஆரம்ப இட் கட்டமா இஸ் நம்ம பார்க்க கூடாது. நோ 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 இட் இஸ் an ஆபரேஷன். லார்ஜஸ்ட் ஆபரேஷன் இருக்கு நடந்ததுல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது இது ஒரு ஆபரேஷன் சிந்தூர் நடந்துருது அவ்வளவுதான். என்னங்க ஆபரேஷன் சிந்தூரா நம்ம முதல் கட்டமா எடுத்துக்க வேண்டாமா? இட் இஸ் நாட் a war. It is not a war. This is called ஆபரேஷன் சிந்தூர். என்னங்க இதுல வந்து நம்ம போர்படை, நம்ம அறிவாற்றல், இந்தியாவுடைய அறிவாற்றல், இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி நாங்க எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படிங்கறத வந்து ஆபரேஷன் சிந்தூர் வழியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகள் மத்தியில் நிறுவி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏனென்றால் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன தெரியுமா? என் நாட்டு மக்கள் என்னங்க பூவோடு பொட்டோடு வாழ்கின்ற பெண்கள் நெற்றில வைக்கிற குங்குமம் பார்த்தீங்களா, அது செந்தூரம் பேர். அதுக்கு பேர் தமிழ் பேர் தான் அது சிந்தூர்னு வந்து வடக்கில் சொல்றாங்க. இட் இஸ் நாட் சிந்தூர், இட் இஸ் செந்தூர். செந்தூர்னா செந்தூரம் என்றால் நெற்றி பொட்டு. எங்க வீட்டு பெண்களுடைய நெற்றி பொட்டை 26 பொட்டை நீங்க அழித்து விட்டீர்கள், அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம் என்பதுதான் ஆபரேஷன் சிந்தூர். தயவு செஞ்சு நீங்க தமிழ் பெண் தானே, தயவு செஞ்சு இட் இஸ் நாட் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இட் இஸ் ஆபரேஷன் செந்தூர். செந்தூரம் என்றால் சிகப்பு, சிகப்பு என்றால் திலகம். தமிழ்ல சொல்ல போனா ஆபரேஷன் திலகம், ஆபரேஷன் குங்குமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க இந்திய நாட்டு பெண்களுடைய குங்குமம் அழைக்கப்பட்டதற்கு பதிலடின்னு பேர். இட் இஸ் நாட் வார். அதுக்கு மேல என்னன்னா, உங்க நாட்டில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீருக்குள்ள உட்கார்ந்துரு நீங்க எந்தெந்த இடத்துல தீவிரவாதி முகாம்கள் வைத்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும்டா. ஒரே ராத்திரியில் உங்களை என்னால அழிக்க முடியும்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண நாள் தான் ஆபரேஷன் செந்தூர்.